இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேருபாபேலுக்கு எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு ஆலயமானது கட்டி எழுப்பப்படுவதற்காக எல்லா அஸ்திவாரங்கள் எல்லாம் போடப்படுகிறது. அது அதற்கான பிரயாசங்கள் இருக்கும்போது இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிற ஒரு நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல, இதே வார்த்தையை கொண்டு நம்மோடும் கூட ஆண்டவர் இடைபடுகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். எல்லாமே நம்ம பலத்துல செஞ்சு முடிஞ்சிட முடியாது. எல்லாமே நம்ம பராக்கிரமத்தை வச்சு என்ன பண்ண முடியாது, செஞ்சு முடிஞ்சிட முடியாது. பலத்தினாலும் அல்ல அப்படின்னா பலம் பல பல பலன்களை சொல்லலாம். சிலருக்கு பயங்கரமான அறிவு இருக்கும், பயங்கரமான அறிவாளியா இருப்பாங்க. ஆனா அந்த அறிவை வச்சு செஞ்சு முடிச்சிடலாமா அப்படின்னா முடியாது. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு சில காரியங்களை தப்பி வைக்கவோ இல்லை ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணவோ முடியுமா அப்படின்னா முடியாது. இப்போ ஒரு பெரிய அறிவாளி ஒரு சின்ன காரியங்களை அவரால் ஜெயிக்க முடியாமல் போயிடலாம். ஒரு சாதாரண ஒரு சின்ன காரியத்தை செயல்படுத்த முடியாமல், உதாரணம் சொல்றேன், ஒரு பெரிய அறிவாளி, பயங்கரமான அறிவாளி, எதுனாலும் அவர் சமாளிக்கக்கூடிய ஆள் வைங்களேன். ஒரு பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரு மனுஷன் மனநில பாதிக்கப்பட்ட, யார் சொன்னாலும் கேட்கக்கூடாத ஒரு ஆள் இருக்காரு, ஒரு லேகியோன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட இவருடைய அறிவுத்தன்மையெல்லாம் காமிச்சா அவர் அடக்க முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறது ஒரு அசுத்த விதமான வல்லமைகள் இருக்கிறதுனால அதை எதையும் பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. இவனுடைய சொந்த அறிவு பலம், சிலருக்கு பண பலம், சிலருக்கு உடல் பலம், சிலருக்கு ஆள் பலம், இப்படி பல விதமான பலம் இருக்கிறது. அதான் சொல்ற, பலத்தினால கிடையாது. அங்க சேருபாபேல் சொல்ற பலத்தினால இதை செஞ்சிடலாம் அப்படின்னு இல்லப்பா. பராக்கிரமம் என்று சொல்ல சிலருடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ், அதாவது இதுதான் அவங்களுடைய அதாவது வாலிபருக்கு அவங்களுடைய பலன் தான் என்னது, மாம்ச பலன் தான், அதான் பராக்கிரமம். அதே போல அவங்களுக்கு சில பராக்கிரமம் இருக்கும். அதுல இவங்க பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னாலே இதுல அவர்கள் சிறந்தவர்கள், இதுல அவங்க அப்படியே 100% பெர்ஃபெக்டா செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது பராக்கிரமம். அப்ப பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நம்ம வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்து சில நேரம் நம்ம பாருங்க, நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுவோம், மாம்ச முயற்சிகளை எடுப்போம், நம்முடைய சரீர முயற்சிகளை எடுப்போம், நம்முடைய அறிவுகளை பயன்படுத்துவோம், நம்ம என்னென்ன யுக்தி இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் எடுத்து பயன்படுத்துவோம். ஆனாலும் அந்த இடத்துல என்ன நடக்காது? ஒண்ணுமே நடக்காது. ஆனா பாருங்க, ஆனால் அதே இடத்துல இன்னொரு ஆளு சாதாரணமா முடிச்சுட்டு போயிடலாம். அதான் சொல்றாரு, அது பலத்தினால முடியாது, பராக்கிரமத்தினால முடியாது, கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா அதை எளிதாக செய்து முடித்து விட முடியும். ரொம்ப ஈஸியா ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியும், நம்ம ஜெயிக்க முடியும். அதற்கு தேவை தேவ ஆவியின் பலன். அதான் சொல்றாரு, உன் பலத்துல நீ செஞ்சு முடியாது, ஆனா தேவ ஆவியானுடைய பலன் இருந்தா அவனால செய்ய முடியும்ன்றத சொல்லும் விதமாக தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய முடியாதவைகளை கர்த்தருடைய ஆவியானுடைய ஆசீர்வாதத்தில் இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கையில செய்யும். நான் வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை மாத்த ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்றேன். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி வரும்போது ஒரு சம்பவம் நடக்கிறத பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்வார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே புறப்பட்டு வரும் பொழுது அவர்களை வழி மறித்து நின்ற செங்கடல் என்ன பண்ணும், செங்கடல் முழுவதும் மறைத்திருக்கும், அவங்க போக முடியாது. அவங்க வழி நடத்திட்டு ஆண்டவர் வரும்போது இந்த பகுதியை எடுத்து வாசிப்போம். யாத்திராமம் 14 கடைசி வசனங்கள் பாருங்க. 14ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்க, இதுல என்ன சம்பவம்னா, நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை நாம் பிரயாசப்பட்டு போகும்போது முன்னாடி தடைகள் இருக்கும். அந்த தடையை எவ்விதத்திலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாத தடைகள். வசனம் சொல்லுகிற தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்னே செல்கிறார்.
சில காரியங்கள் செய்ய முடியாம இருக்கிற தடை, இந்த தடை மாறுறதுக்கே யார் வேணும்னா கர்த்தருடைய ஆவியானவர். இங்க மோசே பெரிய ஜனக்கூட்டம், சாதாரண ஜனக்கூட்டம்ல கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் பேர் போறாங்க. இவங்க போகும்போது பின்னாடி எகிப்தியர்கள் துரத்தி கொண்டு வராங்க. இப்பதான் விடுதலையே ஆயிருக்கிறாங்க, விடுதலையாகி வெளியே வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து கொண்டே இருக்கும்போது அவர்கள் பின்னாடி எதிராளிகள் துரத்தி கொண்டு வர்றாங்க. முன்னாடி பார்த்தா செங்கடல். இப்ப என்ன செய்வதென்றே புரியல. எல்லாரும் மோசையிட்ட கேட்கறாங்க, ஏயா எங்களுக்கு சாகரத்துக்கு இடம் இல்லையான்னா இங்க கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் மோசையிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே உன் கையில இருக்கிறது என்ன, உன் கையை நீட்டு இந்த ஜலத்தை பிரித்து விடு அப்படின்றார். அப்போ அவர் கையை நீட்டி அதை பிளந்து விடுறாரு. அப்ப வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு கீழ்காற்றை அனுப்புகிறார். அந்த கீழ்காற்றை என்ன பண்ணுகிறது, அந்த ஜலத்தை, அதாவது செங்கடல், கிட்டத்தட்ட மோர் தென் 4 கிலோமீட்டர்ஸ் சொல்றாங்க. எத்தனை கிலோமீட்டர் சரியா எனக்கு தெரியாது. பட் ஆனால் பல கிலோமீட்டர் தூரத்திலே அதனுடைய நீளம், அதாவது நேர்வாட்டில் கிடந்த அந்த இது 2ஆக பிளந்து வழி கொடுக்கிறது. அதாவது இந்த கடலை இந்த தண்ணி 2 பக்கம் இருக்கிறத தள்ளி நிறுத்தி வச்சு கட்ட முடியுமா? கட்டடம் முதல்ல கட்ட முடியுமா நம்மளால? தண்ணியோட ஃபோர்ஸ் ஒரு அளவுக்கு மேல தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இந்த பக்கத்துல பல கிலோமீட்டர் தூரம் தண்ணி நிக்குது, இந்த பக்கத்துல இருக்குது. இதற்கு நடுவாக 2 பக்கமும் கடல் 2ஆ பிளந்து வழி கொடுக்குது. யார்? இவங்க நடந்து போறது. அப்ப நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற தடை, சில காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு, எடுக்கிற முயற்சிகளை வெற்றியா செய்து முடிக்க முடியாதபடிக்கு சில தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தடைகளை மாற்றுவதற்கு தேவ ஆவியின் பலன் நமக்கு கண்டிப்பா தேவை. நமக்கு முன்னாடி இருக்கிற அது தடை எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தாலும் சரி, அதை பிளந்து விடுவதற்கு வல்லமை தேவனுடைய ஆவியினால் முடியும். அதான் இது மனுஷனால முடியாது, இது யாரால முடியாது, நம்ம பலத்தினால முடியாது, நம்ம பராக்கிரமத்தினால முடியாது. ஆனால் இது கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான் உங்க வாழ்க்கையில கூட ஒருவேளை எவ்வளவோ முயற்சி எடுத்து அந்த தடை மாறவே இல்லை, முயற்சிக்கிறீங்க, ஆனா அதுக்கு அடுத்த முன்னேற்றத்துக்கு போக முடியல, அடுத்த எல்லைக்குள்ள போக முடியல, வருத்தத்தோடு இருப்பீங்கன்னா ஆண்டவருடைய ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வசனம் சொன்னது, ஆண்டவர் அன்னைக்கே சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் என்ன பண்ணுவாராம், நிலை கொண்டு இருப்பார். அப்படி நிலை கொண்டு இருப்பார்னா நிலைச்சு இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் நம்ம கூட இருக்கும்போது இந்த கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் வெளிப்படும்போது, அந்த காற்று கீழ்காற்று அடிக்கும் போது பாருங்க, அப்படியே 2ஆக வழி திறந்து கொடுக்கறது. உங்க வாழ்க்கையில இவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எது தடையா இருந்ததோ அதை மாற்றுவதற்கு தேவ ஆவியான ஒத்தாசையா இருப்பார். அல்லேலூயா. உங்க பலத்துல முடியாம இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஆவியினால எல்லாமே முடியும். மனுஷரால முடியாதுதான், எவ்வளவு திறமைசாலியாலையும் முடியாதுதான். ஆனால் கர்த்தர் நினைச்சாருன்னா, கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாடுதல் உங்க எல்லைகளுக்குள்ள உண்டாயிடுச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கும், நீங்கள் திறந்த வாசல்ல நீங்கள் கடந்து செல்வீர்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீங்க எனக்குள்ள என்ன பண்ணுங்க, நிலை கொண்டு இருங்க. பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்குள்ள என்ன பண்ணுங்க, நிலை கொண்டு இருங்க. நீங்க இருந்தாதான் நான் காரியத்துல என் முன்னாடி இருக்கிற தடையை விளக்க முடியும். ஏன்னா அவர் பேரே தடைகளை நீக்கி போடுகிற தேவன். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார் நான் வசனம் சொல்லு. அப்போ தடைகளை நீக்குகிற தேவ ஆவியான உங்களோடு கூட இருந்தா உங்க தடைகள், முன்னாடி இருக்கிற அத்தனை தடைகளும் உடையும். அன்னைக்கு அவர் கூட இருந்ததுனால தான் முன்னாடி இருந்த எரியோ கோட்டை உடஞ்சு விழுந்துச்சு. கர்த்தருடைய ஆவியினால் அது நடந்துச்சு. எரியோ கோட்டை விழுந்துச்சு, செங்கடல் 2ஆ பிளந்துச்சு, யோர்தான் நதி பின்னிட்டு போச்சு, எல்லா காரியங்களும் சத்துருக்கள் விழுந்து போனார்கள். இதெல்லாம் ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்னா, இவங்க பலத்தினால எதுவும் நடக்கல, கர்த்தருடைய ஆவியினால இதையெல்லாம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இதை செய்து ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டவராயிருக்கிறார்.